ஹை ஜூனியர்ஸ், இன்றைக்கி டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின் சீரீஸில் டே 8ல் இருக்கோம். வாங்க சீக்கிரமாக பார்த்துடலாம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேட்குறாங்க. n இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். சார்ஜோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜை q டினோட் பண்ணுவோம். 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன ஃபார்முலா? q n எல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா வரும்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வரும். q = NEன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈயோட வேல்யூ நம்மளுக்கு தான் தெரிஞ்சாகணும். ஈயோட வேல்யூனா ஃபண்டமெண்டல் யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எலக்ட்ரானுக்கு -1.6 × 10⁻−19 கூலும்னு வரும். இதே ப்ரோட்டானுக்கு +1.6 × 10⁻−19 வரும். இப்போ நம்ம எங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எலக்ட்ரானுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், q = NEயா? q ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 1 சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻−19 மைனஸ் தானே போடணும் எலக்ட்ரானுக்கு. ஆனால் ஏன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் கேட்குறாங்க. அது வந்து நெகட்டிவில் வந்துடும். இப்போ ஏரியா கேன் பி நெகட்டிவ்னு சொல்லி பாசிட்டிவில் மாற்றோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கே. அமௌண்ட்டு இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவில் சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் பாசிட்டிவ்லேயே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் சரி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/1.6 × 10⁻−19 வரும். 10⁻−19 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10⁻+19 வரும். அப்புறம் 16க்கு ஒரு டெசிமல் தள்ளி வச்சிங்கன்னா 10⁻−1 வரும். மேலே 10⁻+19 மாறிடுமா? இப்போ 1/16 × 10⁻−1 மேலே போச்சுன்னா +1 மாறிடும். அப்போ 10⁻20 வரும். 1/16 டிவைட் பண்ணிங்கன்னா 0.0625 அப்படின்னு வரும். டு 10⁻20. இப்போ ரொம்ப பாயிண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி தள்ளி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது என்ன வரும்னா 6.25, 2 டிஜிட் கொண்டு போயிருக்குமா? அப்போ 2 டிஜிட் கம்மியாகும். × 10⁻18 வரும். என்னன்னு போட்டு முடிச்சுக்கிறோம்ல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே என்னன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாடலில் இருக்கிற இன்னொரு சம் புக் பேக்கு எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம்மாக இருக்கும். இந்த சம் அதே மாடல் தான், பார்த்துக்கோங்க. நானோ கூலும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க அதில். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பாருங்கள். ரைட் த ஈக்குவேஷன் when tertiary butyl methyl ether allowed to react with 1 mole of HI. tertiary butyl methyl ether அப்படின்னு ஒரு காம்பவுண்டை HI கூட ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு tertiary butylனா ஒன்றும் கிடையாது. ஒரு சிக்கு நடுவில் மேலே ஒரு CH3, சைடில் சுற்றி ஒரு CH3 வந்துடும். ஒரே ஒரு சிக்கு நடுவில். இதுதான் tertiary butyl குரூப்பு. அப்புறம் அதில் மெத்தில் ஈத்தர் இருக்காமா. மெத்தில் ஈத்தர்னா OCH3. மெத்தில் ஈத்தர் ஒரே ஒரு குரூப் இருக்குது, மெத்தில் ஈத்தர். டெர்சரி பியூட்டில் குரூப் இது, மெத்தில் ஈத்தர் குரூப் இது. ஓகேங்களா? இதை வந்து எது கூட ட்ரீட் பண்ணுறாங்கன்னா HI கூட ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி சொல்லியிருப்பேன்னா, பெரிய குரூப் எதுவோ அது வந்து ஆல்கஹாலாக மாறும். OH அட்டாச் ஆகி ஆல்கஹாலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதே சின்ன குரூப் வந்து அயோடின் போய் அட்டாச் ஆகி அயோடைடாக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸப்ஷன். இங்கே இந்த டெர்சரி குரூப் வந்தால் எக்ஸப்ஷன் வரும் இந்த ரியாக்ஷன் மெக்கானிசமில். இதோ இந்த டெர்சரி குரூப் வந்துருச்சு இல்லையா? அப்போ இங்கே மட்டும் எப்படி ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த குரூப்புக்கு வந்து அயோடைடாக மாறி தானே பெரிய குரூப்பு. இது வந்து அயோடினா மாறி இருக்கும். இது இதுக்கு இந்த இருக்கிற ஒரு குரூப், இந்த இருக்கிற ஒரு குரூப். இதில் வந்து பெரிய குரூப் வந்து அயோடைடாக மாறிடும். இதுதான் இங்கே எக்ஸப்ஷன். பார்த்துக்கோங்க என்னென்னு பாருங்கள். CH3 இங்கே வந்து பெரிய குரூப் தான் அயோடைடாக மாறும். ஆல்கைல் அயோடைடாக மாறும். சின்ன குரூப் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன குரூப் கூட ஹெச்எஸ் ஜாயின் ஆகி ஆல்கஹாலாக மாறிடும். CH3OH. ஓகேங்களா? இது ஒன்று மட்டும் வித்தியாசமாக வரும். இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின். இது வந்து எக்ஸப்ஷன். ஓகேங்களா? அதனால் கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது மேக்ஸ் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், x - y = இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போது நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எங்கெல்லாம் ஸ்கொயர் வரும்? ஸ்கொயர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் எடுப்போம் தெரியுமா? மாடுலஸ் x - y x² + y² அப்படின்னு வரும். அந்த மாடுலஸ் எடுக்கிற மாதிரி இடத்துல தான் ஸ்கொயர் வரும். அப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும்? இதுக்கு மாடுலஸ் எடுத்து ஆன்சர் வருமா அப்படிங்கிற பேசிஸில் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கொஸ்டின் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? x - iy டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. a - ib c - id. இப்போ மாடுலஸ் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்?
ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு வருமா? எப்படி ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்ன மைனஸோடு சேர்த்து எழுதணும், மைனஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் த ஹோல் ரூட் அப்படின்னு வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் போயிடும், அதனால் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ரூட்னு தான் இருக்கும். அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். மைனஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இதாகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ரூட் அப்படின்னு வரும். இதில் சைடு இந்த ரூட்டுக்குள்ளே நீங்கள் மாடலஸை கொண்டு போய்க்கலாம். அப்போ என்னென்னு வரும்? ஸ்கொயருக்குள்ளே a மைனஸ் ஐ பி த மாடலஸ்க்குள்ளே ஒரு ஸ்கொயர் பை கீழே அதே மாதிரி உள்ள மாடலஸ் போயிடும் சி மைனஸ் ஐடி. ஓகேங்களா? உள்ளே போயிடுச்சா? இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதியிருக்கேன், இருங்க. இங்கே என்ன இருக்குன்னா இதுதானே இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே a மைனஸ் ஐபி சி மைனஸ் ஐடின்னு இருக்கா? இப்போ மாடலஸ் உள்ளே போயிடும் a மைனஸ் ஐபி பை சி மைனஸ் ஐடின்னு உள்ளே போயிடும். இப்போது இந்த மாடலஸ்க்குள்ளே இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். வெளியே ஒரு ரூட் அப்படியே இருக்குது, உள்ளே இருக்கிறது பாருங்கள் a மைனஸ் ஐபி, சரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை கீழே சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த சைடு ரெண்டு சைடும் ரூட் இருக்கா, அதை ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எழுதணும், கேன்சல் ஆகாது, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? இங்கே உள்ள என்ன இருக்குது? இந்த ஸ்கொயர் போயிடுச்சா? இப்போது இந்த ஸ்கொயர் போயிடுச்சா? ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் போயிடுச்சு. இப்போ உள்ள ரெண்டுக்கும் தனித்தனியாக ரூட் இருக்குது, அது ரெண்டுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போது அதே மாதிரி தான் மறுபடியும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இதில் ஸ்கொயர் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் ஸ்கொயர் ஆயிருமா? இதில் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து ஆன்சர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.